சார் நேற்று வந்து பாகிஸ்தான்ல வந்து தாக்குதல் பண்ணியிருந்தாங்க, அதாவது ட்ரோன் தாக்குதல். அதுக்கு இந்தியாவும் தக்க பதிலடி வந்து கொடுத்தாங்க கராச்சி துறைமுகத்துல. இப்ப வரைக்கும் தற்போதைய ஆமா. நிகழ்வு என்ன சார்? இந்த தாக்குதலை எப்படி பார்க்கலாம்? வரக்கூடிய காலங்கள்ல இது இந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை கொடுக்கும் சார்? அதாவது இந்த தாக்குதல் இஸ் இந்த டெக்னாலஜிக்கல் எரா. ம். அதாவது முந்தி காலத்துல சண்டைன்னா உடனே போர்க்களத்துல இறங்கி ஒருத்தர் இன்னொருத்தர் சண்டை போடுற மாதிரி இருந்தது. இப்ப வந்து அவங்க நம்ம முதல்ல என்ன பண்ணோம்னா, நம்ம பெல்காம் அட்டாக்ல 26 நம்மளோட இந்தியர்களை அவங்க டெரரிஸ்ட் வந்து கொலை பண்ணாங்க பெல்காம்ல. அதுக்கு நம்ம கவர்மெண்ட்டும் இவங்க ஆர்மியும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சிவிலியன்ஸ் அடிக்காம யாரு யாரு அந்த டெரரிஸ்ட் அண்ட் தேர் ஹெட் குவார்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி 9 இடத்துல கரெக்டா எய்ம் பண்ணி அந்த 9 இடத்தையும் ஒரே நைட்ல நைட் 1 o'clock to 1:28 9 இடத்த காலி பண்ணாங்க. அண்ட் ம். ஆல் தோஸ் 9 பிளேசஸ் வேர் ம். டெரரிஸ்ட் ஹெட் குவார்டர்ஸ் அண்ட் ஹைட் அவுட்ஸ். ம். அண்ட் என்ன நம்மளுக்கு இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணோம்னா, இன்டர்நேஷனல் பார்டரை கிராஸ் பண்ணி பாவல்பூருங்கிற இடத்த நம்ம அடிச்சோம். ம். மோர் ம். தென் 90 கிலோமீட்டர்ஸ் நம்ம இடத்துல இருந்து. அது அடிச்ச பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, நம்மள ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. நேத்து நைட்டு ரெஸ்பாண்ட் பண்ணப்போ ட்ரோன்ஸை வச்சு ரெஸ்பாண்ட் பண்ணப்போ ஒரு இது ட்ரோன் கூட நம்ம இடத்துல வந்து டேமேஜ் பண்ணாம நம்ம சேவ் பண்ணிட்டோம். ம். பட் அவங்களோட ஆர்ட்லரியை வச்சு நம்ம சிவிலியன் இடத்துல நம்ம ஃபயர் பண்ணதுல ஊடி செக்டர், பாராமுல்லர் செக்டர், இந்த இடத்துல எல்லாம் நம்ம சிவிலியன்ஸ் ஹவ் பீன் ஹர்ட். ம். ம். சிவிலியன் இருக்க இடத்துல சோ நம்மளும் ஃபயர் அதனால பண்ணோமா சார்? என்ன அவங்க ஆர்ட்லரிக்கு நம்ம ட்ரிபிளை ஆர்ட்லரி ஃபயர் பண்ணோம். ம். ம். பட் அவங்களோட டெரரிஸ்ட் ஹைட் அவுட்டை பின் பாயிண்ட் பண்ணி நம்ம ம். 1 மணில இருந்து 28 மினிட்ஸ்க்குள்ள 9 ஹைட் அவுட் அடிச்சோம். ம். அதுலயே அவங்க கதி கலங்கி போச்சு. ம். அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு நம்ம வந்து வி ஆர் நாட் எ டெரரிஸ்ட் ஸ்டேட். அதனால நம்ம மிலிட்டரி இன்ஸ்டலேஷன் தாக்க பார்த்தாங்க நைட்டு. அதுவும் கிராஸ் 130 கிலோமீட்டர்ஸ் ஊரி பாராமுல்லால இருந்து ராஜஸ்தான்ல பார்மேர் அண்ட் ஜெய்சல்மேர் வரைக்கும் அவங்க ட்ரோன்ஸ் அவங்க விட்டாங்க. ட்ரோன்ஸ்னா என்ன, மேல இருந்து பறந்து வந்து நம்ம இடத்த அட்டாக் பண்ற ட்ரோன்ஸ். ம். நம்ம கிட்ட அந்த ட்ரோன்ஸ் வர்ற இடத்துல அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு நம்மகிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு இருக்கு. ம். அந்த S-300 and S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு அவங்க வச்ச ட்ரோன், ஒரு ட்ரோனோ ஒரு மிசைலோ நம்ம ஒரு மிலிட்டரி இன்ஸ்டாலேஷனுக்கு எந்த டேமேஜும் இல்லாம நேத்து நைட் ஃபுல்லா நான் 8 o'clockல இருந்து எனக்கு அதை தவிர வேற எவ்வளவு இன்ஃபர்மேஷன் இல்ல. ஐம் ரிட்டையர்ட் ஆஃபீஸர். பட் ம். நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நானும் சியாச்சின்ல போர்ல இருந்திருக்கேன். அண்ட் ம். மை ஹார்ட் இஸ் வித் தெம் அட் த பார்டர்ஸ். அது ம். பார்க்கும்போது ஒரு இது கூட இல்லாம நம்ம தடுத்துட்டோம். ம். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அவங்க பாகிஸ்தான் பார்லிமெண்ட்லயே அவங்களோட ஆட்கள் என்ன சொல்றாங்க, தயவு செய்து இந்த போருக்கு போகாதீங்க. இந்த போருக்கு போறதுக்கு ஒரே ஆளு அவங்களோட ஆர்மி சீஃப் முனீர். இன்னும் ம். 3 நாளுக்குள்ள ஒண்ணு அந்த முனீரை அவங்களே காலி பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு சிம்பிள் திங், நம்ம ம். சுப்பீரியாரிட்டி இருக்கு பாருங்க. ம். ம். நம்மளோட படை வந்து 14,50,000, அவங்க படை 6,50,000. as far as man power is concerned. ஒரு 2 minutes எடுக்கலாம் இல்லையா? ம். நம்ம தாராளமா. ஏர்கிராப்ட பொறுத்த மட்டும் ம். 2,299 ஏர்கிராப்ட் நம்ம கிட்ட இருக்கு. ம். அவங்ககிட்ட இருக்கிறது 1,300. ம். ரெண்டாவது நம்ம டேங்க்ஸ் அப்படின்னா நம்மகிட்ட 4,201 டேங்க்ஸ், அவங்களுக்கு இருக்கிறது 2,600 டேங்க்ஸ். ம். இதை தவிர நேவியை பொறுத்த மட்டும் அவங்க டோட்டலி வீக். இப்ப இன்னும் கன்ஃபார்ம் ரிப்போர்ட்ஸ் வரல. கராச்சியில நம்ம ஐஎன்எஸ் விக்ரந்த் அங்க இருக்கு. அதை தவிர 26 வார்ஷிப்ஸ் ம். நேற்று அடிச்சிருக்காங்க அவங்க கராச்சி ஹார்பரை. ஆஸ் பர் அன்கன்ஃபார்ம் ரிப்போர்ட்ஸ் ம். அவங்களோட ஆயில் டேங்க்ஸ் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு ரிப்போர்ட் வருது. பட் திஸ் இஸ் அன்கன்ஃபார்ம். ஓகே. இதே தான் நம்ம 1971 பண்ணோம். ம். இல்ல சார், இப்ப அந்த அவங்களால சொல்லுங்க, நீங்க இல்ல கேளுங்க, நீங்க கர கேட்டாதான் நான் பதில் சொல்றேன். கண்டிப்பா கராச்சி அட்டாக்ல வந்து உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்பட்டுச்சா சார்? இல்ல உயிர் சேதம் இல்லாம தான் அந்த ஹார்பரை மட்டும் அடிச்சிருக்காங்களா நீங்க சொன்ன மாதிரி? இப்ப நான் சொன்னேன்ல, அதை பத்தி இன்கமிங் ரிப்போர்ட்ஸ் எதுவுமே வரல.
ம், இது வரைக்கும் என்ன தெரிய வந்ததுன்னா, ஏன்னா நானும் உங்களை மாதிரி நியூஸ்ல தான் இது பண்றேன். ஐ டு நாட் ஹாவ் எனி அதர் இன்ஃபர்மேஷன். ம். பட் கவர்மெண்டே வந்து அதை கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. ஏன்னா ஏன் நேத்து நைட்டு ஒரு சொல்லுங்க. இல்ல கேளுங்க. ஏன் இந்த கேள்வினா, நம்ம பதில் தாக்குதல் பண்ணும்போது இந்திய கவர்மெண்ட் வந்து தெளிவா சொன்னாங்க, நாங்க வந்து தீவிரவாத கேம்பை மட்டும்தான் அடிக்கிறோம், நாங்க மத்தபடி பொதுமக்கள் யாரையும் நாங்க தாக்கல அப்படின்ட்டு. பட் பாகிஸ்தான்ல இருந்து பதில் தாக்குதல் பண்ணும்போது இங்க இந்தியால வந்து அப்படி யாரும் தீவிரவாதிகள் இல்ல, அப்ப மக்கள் அப்பாவி மக்கள் தானே பாதிக்கப்படுவாங்க. அதனால கேட்கிறேன் அந்த கேள்வி. கண்டிப்பா. இப்போ நேத்து இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் இது பாருங்க. நம்ம வந்து அவங்களோட டெரரிஸ்ட் கேம்ப் அட்டாக் பண்ண பிறகு அவங்களோட முக்கியமான டெரரிஸ்ட் கேம்ப்ல ஒரு முக்கியமான டெரரிஸ்ட் இறந்துட்டாரு. அவங்களோட ஃபியூனரல்ல அவங்களுக்கு பிரேயர் சொல்ல யார் வந்திருக்கான்னா, அந்த டெரரிஸ்டோட பேர் எனக்கு இப்ப மறந்து போச்சு. டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட் பை தி யுனைடெட் ஸ்டேட்ஸ். டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட்னா அவன் வந்து அந்த கண்ட்ரியில இருக்கான்னு தெரிஞ்சா உடனே அந்த கண்ட்ரி வந்து அந்த டெரரிஸ்ட் அந்த அமெரிக்காவுக்கு சொல்லிடணும் அந்த டெரரிஸ்ட் இருக்கான்னு. அந்த டெரரிஸ்ட் வந்து அங்க நின்றுட்டு அவங்க பிரேயர் ரிலீவ் பண்றான். அதுக்கு பின்னாடியே பாகிஸ்தான் ஆர்மி லைன் அப் பண்ணிருக்காங்க. அப்படின்னா ப்ரூஃப் நம்ம காமிச்சு உலகத்திட்ட கேட்கிறோம், இத மாதிரி ஆத்தங்கவாதி டெரரிஸ்ட் நீங்க வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க. இதோட சேர்த்து நீங்க பாருங்க, அமெரிக்காவோட பிகஸ்ட் டெரரிஸ்ட் ஒசாமா பின் லாடன் அவன் பாகிஸ்தான்ல இருக்கான். அப்ப அமெரிக்காவும் பாகிஸ்தானும் சேர்ந்து கூட்டணி இருக்கு. பாகிஸ்தான் சொல்லாமலே அமெரிக்கா அவங்க நேவி சீல்ஸ் இது பண்ணி ஒசாமா பின் லாடனை அடிச்சு தூக்கி நடுக்கடல்ல கொண்டு போய் அவனை தூக்கி எறிஞ்சாங்க. அப்போ பாகிஸ்தான் இஸ் அ டெரரிஸ்ட் ஸ்டேட். இப்ப நம்மளோட சண்டை பாகிஸ்தானோட ஆட்களோட இல்லை, அவங்களோட சிவிலியன்ஸோட இல்லை. ஆனா இந்த பாகிஸ்தானோட மிலிட்டரி அண்ட் ஐஎஸ்ஐ இவங்களும் இந்த டெரரிஸ்ட் கேம்பும் சேர்ந்து நாட் ஓன்லி இந்தியா, இந்த வேர்ல்டுக்கே இட் இஸ் அ த்ரெட். இப்போ நல்ல வேலை நான் இன்னொன்னு சொல்றேன். அதே மாதிரி நான் இன்ஸ்ட்ரக்டரா இருந்தப்போ ஜிடி பக்ஷின்னு ஒருத்தர் வருவாரு, பெரிய மீசை வச்சு, ரிப்பப்ளிக் டிவில. நான் வந்து கேடட்டா இருந்தப்போ அவர் எனக்கு இன்ஸ்ட்ரக்டரா இருந்தாரு. இப்ப நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்குது இந்த பாகிஸ்தான அடிச்சு ஒன்னா புதைச்சு 5 இதா பிரேக் பண்ணி, அப்பதான் இந்த ஆத்தங்கவாதி டெரரிஸ்ட் ப்ராப்ளம் ஃபார் த வேர்ல்ட் வில் பி சால்வ். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க சார். சொல்லுங்க. கண்டிப்பா எல்லையோரத்திலேயே வந்து நேரடி தாக்குதல், அதாவது காலாட்படை வந்து நம்ம ராணுவ வீரர்களை வந்து நேரடியாவே சுடுதாங்க. அது ஒரு காட்சிகள் கூட வந்துச்சு சார். அது வந்து எந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு வந்து அந்த பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை நேராகவே சுட்டாங்க, தீவிரவாதிகளையும் சுட்டுருக்காங்க, ராணுவ வீரர்களையும் சுட்டாங்க. ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு சார். அது லைவாவே போடுறாங்க நியூஸ்ல கூட, அது கூட வந்துட்டு இருக்கு. அதாவது ட்ரோன் வான்வெளி வழியாக நம்ம தாக்குதல் பண்றோம், பதிலுக்கு அவங்களும் பண்றாங்கனாலும் இதை வந்து எப்படி சார் பாத்துக்கிறது? ஏன்னா இது ஆர்மியே பண்றாங்களா? அதாவது நேத்து நைட்டு கன்ஃபர்ம்ட் இன்ஃபர்மேஷன் நான் என்ன சொல்றேன்னா, அவங்க அந்த ட்ரோன் அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ண மாதிரி சாம்பா செக்டர், அதாவது ஜம்மு கிட்ட, நீங்க ஸ்ரீநகர்ல இருந்து கீழே இலக்கி வந்தீங்கன்னா ஜம்மு இஸ் த பிளேஸ். ஜம்முல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா சாம்பான்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. அவங்க அட்டாக் பண்ற நேரத்துல அந்த சாம்பா வில்லேஜுக்குள்ள அவங்க டெரரிஸ்ட் அனுப்ப பார்த்திருக்காங்க. அதை நம்ம பிஎஸ்எஃப் ரொம்ப அலர்ட்டா இருந்து அந்த டெரரிஸ்ட பிளாக் பண்ணி நிறுத்திட்டாங்க. அதை தவிர இது வரைக்கும் லேண்ட் என்கேஜ்மெண்ட் நம்மளோட கால்படையும் அவங்களோட கால்படைக்கும் எந்த முற்பேர், அதாவது ஃபைட்டிங் வித் ஈச் அதர், இது வரைக்கும் ரிப்போர்ட்ஸ் வரல. அது வந்ததுன்னா அதை நம்ம மேற்கொள்றதுக்கு நம்ம இந்திய ராணுவம் இஸ் ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் சார். அவங்களால இன்னும் 4 நாளைக்கு தான் பெட்ரோல் இருக்கு அந்த நாட்டுல. இன்னைக்கு ஐஎம்எஃப் அவங்களுக்கு லோன் கொடுக்காட்டா 15 நாள்ல அவங்க எக்கானமிக் காலி. இதுக்கு எல்லாம் இருக்கிறது வந்து அவங்களோட டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஒரு டெரரிஸ்ட் மைண்டட் ஆர்மி சீஃப் முனீர். இன்னும் 3 நாளுக்குள்ள ஒண்ணு அவங்க ஆர்மியை காலி பண்ணிடுவாங்க, இல்லாட்டா இப்படியே அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம ராணுவம் அவங்கள பினிஷ் பண்ணிடும். என்ன சொல்லி நம்மள பயமுறுத்திட்டு இருக்காங்க தெரியுமா? எங்க கிட்ட நியூக்ளியர் பவர் இருக்கு, ஆட்டம் பாம் இருக்கு. ஆட்டம் பாம் இன் லேமேன்ஸ் டெர்ம்ஸ் இட் இஸ் ஆட்டம் பாம். ஆட்டம் பாம் போட்டா அந்த செகண்ட் வேர்ல்ட் வார்ல அமெரிக்கா நாகாசாக்கி ஹிரோஷிமால போட்டாங்க, அந்த இது இருக்கும்.
நீங்க ரொம்ப உங்க கன்வென்ஷனல் ஃபோர்ஸ் எங்களோட கன்வென்ஷனல் ஃபோர்ஸோட ரொம்ப பயங்கரமா இருக்கீங்க. பாகிஸ்தானுங்கிற நாடை நீங்க காலி பண்ணிட்டீங்களா, உங்க மேல நாங்க வந்து நியூக்ளியர் பாம்பை போட்டிருப்போம். இதே பயத்துல ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க காலம். இன்னைக்கு வந்து என்டையர் வேர்ல்ட் ஹஸ் நோன் தட் திஸ் வில் நாட் ஒர்க். இவங்கள புதைச்சு இது பண்ணி இந்த ஆட்டங்கவாதிங்கிறத காலி பண்றதுக்கு நம்மளுக்கு டைம் வந்துருச்சு சார். அண்ட் வி வில் டூ இட். தி இந்தியன் ஆர்மி வில் டூ இட். நான் சியாச்சின்ல இருந்திருக்கேன். நான் என்னன்னு ஒரு ராணுவ வீரனோட இது எனக்கு போர் போகணும்னா நான் தான் லாஸ்ட் பர்சன் சார். பாகிஸ்தானா இருந்தாலும் சரி, இந்தியாவில சரி, ஒருத்தன் இறந்தானா அவனோட ஒய்ஃப் அவனோட சில்ட்ரன் தட் சஃபரிங் இஸ் த சேம். பட் வி வில் நாட் லெட் பாகிஸ்தான் டூ திஸ். அவங்கள அடிச்சு காலி பண்ணி அந்த ஆத்தங்கவாதியை இது பண்ற வரைக்கும் நம்ம ராணுவமும் சரி, நம்ம கவர்மெண்ட்டும் சரி. நான் இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்னு சொல்லல. இன்னொன்னு சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ராணுவமும் கவர்மெண்ட்டும் ஒண்ணு சேர்ந்து வேலை செய்யுது. அந்த சினர்ஜிங்கிறது இன்னைக்கு வந்துருச்சு. கார்கில்ல நம்ம பண்ண மாதிரி இதே சினர்ஜி வந்துருச்சு. ரெண்டாவது அவங்க என்ன நினைச்சாங்க, இந்த லைனை நம்ம தாண்ட மாட்டோம்னு. இதையும் தாண்டிட்டோம், இதுக்கு மேலையும் போவோம். பாகிஸ்தான் இதே இதை வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா we will finish them sir. Not Pakistan people but the terrorism in Pakistan. நிச்சயமா சார். அதே நேரத்துல வந்து பாகிஸ்தான் மக்கள் வந்து இந்த போரை வந்து விரும்பலன்னு சொல்றீங்க. அங்கே பார்லிமெண்ட்ல ஒரு எம்பி கூட வந்து அழுதே வந்து பேசியிருக்கிறாரு, நம்மள அல்லாதான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. இந்த சூழ்நிலையில அந்த மக்கள் வந்து இதை விரும்பலங்கிறாங்கன்னா மக்கள் கிளர்ச்சியை ஏற்படுமா சார் பாகிஸ்தான்ல? ஆட்சிக்கு எதிரா, ராணுவ அடக்குமுறைக்கு எதிரா கண்டிப்பா ஏற்பட்டிருக்கு. நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம்ல, இப்ப பேசிக்கிட்டு இருக்கும் போதே பாலுச்சிஸ்தான் அங்க ஒரு இடம் இருக்கு. பாலுச்சிஸ்தான் அண்ட் கராச்சி ஆர் க்ளோஸ் டு ஈச் அதர். அந்த பாலுச்சிஸ்தான்ங்கிறது வெரி ரிச் அண்ட் மினரல்ஸ். அங்க பாலுச்சிஸ்தான்ல இருக்க மினரல்ஸ் எல்லாம் எடுத்து அவங்கள வந்து அவங்க அதுக்குன்னு கேட்டதுக்கு இந்த பாகிஸ்தான் ஆர்மி ஹெடட் பை AISI என்ன பண்ணிருக்காங்க, பாகிஸ்தான் ராணுவத்தை பாலுச்சிஸ்தானுக்கு அனுப்பிச்சு அவங்கள சப்ரஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பாலுச்சிஸ்தான் வந்து வெடிச்சிட்டு நம்ம இங்க தாக்குதல் பண்ணும்போது பாலுச்சிஸ்தான் இஸ் சைமல்டேனியஸ்லி அட்டாக்கிங் தம். பாலுச்சிஸ்தான்ல இருந்து அங்க பாலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மின்னு இருக்கு, BLA. அவங்க அட்டாக் பண்ணி நேத்து நீங்க பாத்திருந்தீங்கன்னா ஒரு வீடியோல ஒரு பாகிஸ்தான் ஆர்மியோட வெஹிக்கிளை ப்ளோ அப் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அங்க பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்ககிட்ட காசு இல்ல, அன்னெசரி வார் நம்ம கூட வேஜ் பண்றாங்க. நம்ம கண்ட்ரி இஸ் மச் மோர் பவர்ஃபுல். நம்ம இந்த சைட்ல இருந்து இது பண்ணிட்டு இருக்கோம். அவங்க கண்ட்ரிலேயே அவங்களுக்கு ஆசிம் முனீரோட கான்வாய் போகும்போது ஜெயில போட்டு. சோ அவங்க கண்ட்ரி உள்ளே யூனிட்டி இல்ல. இப்போ நம்ம கண்ட்ரில ஆப்போசிஷன் இருக்கும், அதாவது ஒரு இது இருக்குன்னு அவங்க கண்ட்ரி உள்ளே அந்த, அதாவது அவங்க பஞ்சாப்ல இருக்க அவங்க ஜெனரல்ஸ் அவங்க சார் சுரண்டி அவங்க நாட்டை சாப்பிட்டு அவங்கதான் பணக்காரன் ஆயிருக்காங்க, மில்லியனர்ஸ் ஆயிருக்காங்க. அந்த பாகிஸ்தானுங்கிற நாடை வந்து நீங்க இந்தியாவை ஒழிச்சாதான் நீங்க ஒழுங்கா இருப்பீங்கன்னு சொல்லி இதே ஏமாத்துல 80 வருஷம் ஓட்டிட்டாங்க. இதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீர் ஒரு லைன் இருக்கு, நம்ம அதை திருப்பி எடுத்துருவோம் நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அதுல இருக்க மக்களும் பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீர்ல நம்ம சைடு மக்களும் நீங்க கம்பேர் பண்ணுங்க, we are much better off. அதனால சார் it is end game not for the Pakistani people but for the Pakistani military. ஏமா சுரண்டி சாப்பிட்டுட்டு இருந்தானோ அவனுக்கு அழிவு காலம் வந்துருச்சு. நிச்சயமா சார். இப்ப வந்து உலக நாடுகளுமே பாகிஸ்தானுக்கு வந்து உதவி பண்ணல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு, யாருமே முன் வரல. இது தெரிஞ்சும் பாகிஸ்தான் வந்து நம்ம எக்கனாமிக்கலி வீக்கா இருக்கிறோம், இந்த சூழ்நிலை இந்த போர் தேவையாவே அந்த ராணுவம் வந்து உணர மாட்டேங்குது சார். அது என்ன காரணம் சார்? திரும்பி நாங்க பண்ணுவோம், ஏன்னா இந்தியா பதில் தாக்குதல் பண்ணுன்னு அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தாண்டி இவ்வளவு துணிச்சலா ட்ரோன் அனுப்புறதுக்கு என்ன சார் காரணம்? அப்படிங்கும் பட்சத்துல இதுக்கு அடுத்து அவங்க செய்ய மாட்டாங்கன்னு என்ன சார் நிச்சயம்? நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப பர்டினன்ட் கேள்வி அரவிந்த், அதுக்கு நான் பதில் சொல்றேன். இது ராணுவமோ அவங்க மக்களும் செய்யல. இப்ப நம்ம நாட்டை நீங்க எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு மேல ஒரு கவர்மெண்ட் இருக்கு, ஒரு நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கு, எல்லாம் மீட் பண்ணி நம் ராணுவ சீஃப்ஸோட அட்வைஸ் கண்டிப்பா. ஐ வில் டேக் யூ பேக் டு 1971 வாருக்கு நம்ம போகும்போது ஸ்ரீமதி இந்திரா காந்தி நம்ம சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்க. அப்ப ஜூன்ல ஒரு மீட்டிங், அப்ப சாம் மெனக்ஷா வாஸ் தி சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். அப்போ உடனே இந்த போருக்கு உடனே இங்க போருக்கு போகும்போது சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் மெனக்ஷா சொன்னாரு, மேடம் எனக்கு இன்னும் 6 மாசம் கொடுங்க,
இப்போ வந்து நீங்க பண்ணீங்கன்னா ஐ கேனாட் அஷ்யூர் யூ விக்டரி. டிசம்பர்ல போனீங்கன்னா கண்டிப்பா நான் விக்டரி கொடுப்பேன் அப்படின்னு உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு. அப்ப ஏதோ இது ஆன உடனே திஸ் இஸ் அ ஸ்டோரி அத மாதிரி ஓப்பன் இதுல சொன்ன உடனே அப்போ அவர் நினைச்சிட்டாரு. அவங்க சொன்னாங்களா, சாம் ப்ளீஸ் ஸ்டே பேக் இருந்து இந்த மீட்டிங் அப்புறம் என்னை சந்திச்சுட்டு இந்திரா காந்தி சொல்லியிருக்காங்க, இந்திரா காந்தி மேடம். அவர் என்ன நினைச்சாரு, இந்த மாதிரி நீ சொல்லிட்டா நான் உடனே போருக்கு போக மாட்டேன், உன்னோட ரெசிக்னேஷனை கொடுன்னு சொல்லிட்டு இது பண்ண உடனே இட் இஸ் ரெக்கார்டட் சார். அவங்க என்ன சொல்லி டேபிள் இந்த மார்னிங் அவங்க she was very fond of him. She said, don't be a fool Sam, when can you win the war for me? எப்ப இந்த போற அப்ப அவர் சொல்லியிருக்காரு, இப்போ அந்த இடம்லாம் நிறைய தண்ணி இருக்கு, எனக்கு ஒரு 5 மாசம் டைம் கொடுங்க, டிசம்பர்ல நம்ம போலாம், we will win the war. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட், ஐ எம் நாட் சேயிங் இட் இஸ் பிஜேபி, இந்த கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க, எல்லாமே நாளைக்கு இல்ல பிளான் பண்ணிருக்கு. அதனால கவர்மெண்ட்டும் இவங்களும் சின்னல இருக்காங்க. நீங்க கேட்ட கேள்வி ஏன் இந்த துணிச்சலா வர்றாங்கன்னு, துணிச்சலா வரல சார் அவங்க. அதனால நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த முனீர், ஆர்மி சீஃப் முனீர்ங்கிறவரு இஸ் லீடிங் தி பாகிஸ்தான் கவர்மெண்ட் அண்ட் தி பாகிஸ்தான் ஆர்மி தப்பான டெட் எண்ட்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போனா திருப்பி வரவே முடியாது. அதுக்கு முன்னால அவங்களே ரியலைஸ் பண்ணி, அவங்க பார்லிமெண்ட்ல இருக்கிற மக்கள் பாகிஸ்தானுக்கு எது நல்லதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு பின்வாங்கிட்டாங்கன்னா சரி. பின்வாங்கி நம்ம கண்டிஷன்ஸ் என்ன, இந்தியன் கவர்மெண்டோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதுனா சரி. அப்படி இல்லாட்டா நம்மளோட கவர்மெண்ட் ராணுவ ஆர்மி சீஃப், நேவி சீஃப், ஏர் சீஃபுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. போர்க்களத்துல இறங்கிட்டா நெக்ஸ்ட் என்ன டிசிஷன் நீங்க எடுக்கணுமோ எடுங்க, டு என்ஷோர் இந்தியா இஸ் சேஃப். அண்ட் இத மாதிரி ஒரு 26 பேரை வந்து அவங்கள தலையில சுட்டு அவங்க ஃபேமிலி முன்னாடி ஒரு லேடி சொல்றாங்களாம், என் புருஷனை கொண்டுட்டு என்னையும் கொண்டுரு. அப்ப அந்த ஆத்தங்கவாதி என்ன சொல்றான், நான் ஏன் உன்னைய கொல்லலாம், நீ போய் மோடிட்ட சொல்லு. என்ன சார், இத மாதிரி ஆட்களை விட்டு வைக்கலாமா? நம்ம our fight is not with the Pakistani people. அந்த ஆத்தங்கவாதி அவன் அனுப்பிச்ச ஆள் இல்ல, எவன் அனுப்பிச்சானோ, உலகத்துல எங்க இருக்கானோ அவனை புடிச்சு அவனை he will pay for it and he will pay for it miserably. இது கண்டிப்பா இந்த ராணுவம், இந்த கவர்மெண்ட் இதை செய்யும் அப்படிங்கிற ஒரு ரிட்டையர்ட் வெட்டரனோட நம்பிக்கையோட நான் சொல்றேன். we will hunt them down till the last time wherever they hide. நேற்று நைட் வந்து பகல்ல அந்த தாக்குதல், ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. கிரிக்கெட் போட்டியெல்லாம் கூட தவிர்க்க சொல்லிட்டாங்க, ஐபிஎல் மேட்ச் எல்லாம் தவிர்க்க சொல்லிட்டு வேணாம், ஃபுல் எச்சரிக்கை. அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அலர்ட்டா இருங்கன்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு உளத்துறையை கொடுக்கணும். அப்ப அடுத்த கட்ட தாக்குதல் வந்து பாகிஸ்தான் எதிர்பார்க்கலாமா என்ன? ஏன்னா அவங்க இப்போ ஒண்ணுமே இல்லை அவங்ககிட்ட, எல்லாம் இருந்தா கூட நாட்டோட வளர்ச்சிக்காண்டி யோசிச்சு வேண்டாம் சமாதான பேச்சுக்கு வருவாங்க. இவங்கிட்ட பொருளாதாரத்துல இவங்க இந்த பட்சத்துல வந்து எனக்கு என் உசுறு தான் முக்கியம், அப்ப நான் எந்த எல்லைக்குனாலும் இறங்குவேங்கிற ஒரு பிம்பத்தை தான் வந்து பாகிஸ்தான் தரப்புல இருந்து நம்ம பார்க்கப்படுது. ஏன்னா இவ்வளவு தெரிஞ்சும் பேச்சுவார்த்தைக்கு வரல, இதை நம்ம நிப்பாட்டுங்கிற ஒரு கான்செப்ட் இல்ல, திரும்பவும் பதில் தாக்குதல் நடத்துறாங்களா? இன்னைக்கும் வரக்கூடிய காலகட்டங்கள்ல இல்ல இன்னைக்கு நாளை பகல் கூட ஏதாவது தாக்குதல் வருமா சார்? ஏன்னா நம்ம டிஃபென்ஸ் வந்து அலர்ட்டா இருக்க சொல்லியிருக்காங்க சார், அதை எப்படி சார் பாக்குறது? சார் கண்டிப்பா வரும். அதாவது நீங்க தாக்குதல் வருமா, அதை நம்மளால சந்திக்க முடியுமா, சந்திக்க முடிஞ்ச பிறகு வெற்றி பெற முடியுமா, இது 3 கேள்விக்கு ஒண்ணு நான் பதில் சொல்றேன். கண்டிப்பா தாக்குதல் வரும். தாக்குதல்ல வந்து ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியோட லேண்ட் பேட்டில்ல என்கேஜ் பண்ணாங்கன்னா கேஷுவலிட்டிஸ் அவங்களுக்கும் வரும், நம்மளுக்கும் வரும். வெற்றி யாருக்கு? கண்டிப்பா நம்ம இல்ல, வெற்றி கண்டிப்பா நமக்கு. இல்ல கேளுங்க 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 கேளுங்க. இல்ல நீங்க சொன்ன மாதிரி சார், வெற்றி நமக்கு தான் கண்டிப்பா இருக்கும், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. பட் சேம் டைம் வந்து அவங்களுக்கு வந்து கடைசி கட்டத்துல நிக்கிறதுனால அப்பாவி மக்கள் தானே உயிரிழக்க வாய்ப்பு இருக்கு. எந்த ரூபத்துல ஏதோ ஒரு 50 மிசைல் அனுப்புற இடத்துல ஏதாவது ஒண்ணு கூட விழுந்தாலும் நம்ம நாட்டு மக்கள் மேல தானே சார் விழும், அது உயிர் பலி எண்ணிக்கை வந்து போய் நிக்கும். அந்த அச்சத்தை தான் நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோங்கிற ஒரு இதுல தானே சார் மக்கள் இருக்கிறாங்க. அதனால அந்த கேள்வி நீங்க கண்டிப்பா அந்த அச்சம் எல்லாத்துக்கும் இருக்கு. நம்ம சவுத் இந்தியால இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப். அதாவது அத நார்த் இந்தியால ஊரி அவங்க எல்லாம் நிறைய பேர் அவங்க வீட்டை விட்டு இப்ப ஜம்முக்கே போயிட்டாங்க. இந்த அச்சம் இருக்கத்தான் செய்யுது. இப்ப எங்க போர் நடக்குதுன்னு நீங்க பாருங்க. இஸ்ரேல் ஹமாஸ், இஸ்ரேல்ல வந்து அவன் கிட்னாப் பண்ணி அவங்க எல்லாத்தையும் கூட்டு போனான். ஹமாஸ் வந்து கிட்னாப் பண்ணி இஸ்ரேல் ஆட்களை கூட்டு போனான்.
அப்ப இஸ்ரேல் என்ன சொன்னாங்க, அவங்கள ஒண்ணு விட்டுரு இல்லாட்டா நாங்க அடிப்போம். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் அவங்களோட அதாவது எந்த இடத்துல ப்ரே பண்றாங்களோ அந்த இடத்துல அவங்க ஆத்தங்கவாதி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து இஸ்ரேல் அடிச்ச அடியில ஹமாஸ் வந்து ஒரு இட் ஹஸ் பிகம் அ கிரேவியார்ட். அந்த அளவுக்கு அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு பவர் இருக்கு. ஆனால் அவங்க அடிக்கும் போது திருப்பி ஃபயர் பண்ணும்போது அவங்க மிலிட்டரி டார்கெட் பண்றோம், அவங்க நம்ம சிவிலியன் டார்கெட் பண்றாங்க. அதனால இந்த இதுல கொலாட்ரல் டேமேஜ் கண்டிப்பா இருக்கும். அதுக்காக தான் அந்த பிளாக் அவுட் அந்த இது எல்லாம் நம்ம செய்யணும். அதனால இப்படியே நம்ம அவங்க விட்டுட்டோம்னா இந்த தலைமுறை இல்லாம அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை இதே ப்ராப்ளம் வந்து 1971 ஒரு தடவை செஞ்சோம். இப்போ அவங்க வந்து மீறி செய்யறதுனால கண்டிப்பா செய்யணும். அவங்க ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா ரிப்போஸ்டே இருக்கும். அவங்க அதாவது ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு இது பண்ணுவாங்க. இல்ல அப்படி இல்லாட்டா இந்த பட்சத்துல நிறைய பேர் அவங்க இதுலயும் தேச மக்கள் சொல்ற மாதிரி இந்த முனீரை எடுத்துருங்க, எடுத்துட்டு இது பண்ணுங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்படி பண்ணாத பட்சத்துல நெக்ஸ்ட் அபவுட் 10 to 15 daysல போர் நடக்கும். அவங்க வரவே எந்த இதுக்கும் நாங்க தனிய மாட்டோம்னு சொன்னாங்கன்னா நம்மளும் அது இது பண்ணிடலாம். நம்ம கன்வென்ஷனல் சுப்பீரியாரிட்டி என்னன்னு இருக்கு. இன்னொன்னு வந்து எவ்வளோ சொன்னாலும் அமெரிக்கா இவங்க எல்லா இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல சார் ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுவாங்களே வழிய இந்தியாவுக்கு இந்தியா மாத்திரம்தான் சப்போர்ட். இன்னைக்கு சைனா, இன்னொன்னு சொல்றேன், சைனா அவ்வளோ இது வெப்பன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, எல்லாமே ஃபெயிலியர். சைனா கொடுத்த ட்ரோன்ஸ் தான் அவன் அனுப்பிச்சான், எல்லாம் அடிச்சு காலி பண்ணிட்டோம். சைனாவோட 2 ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் டவுன், F-16 அமெரிக்கன் ஏர்கிராஃப்ட் டவுன். அதனால சைனாவும் என்ன பண்றான், நம்ம டம்மி சாமான வித்துட்டு பாகிஸ்தானுக்கு பாக்குறான். அதனால சைனாவும் இப்போ இறங்கி அதாவது அவனோட சோல்ஜர்ஸ் அனுப்ப மாட்டான். டர்க்கிங்கிற ஒரே ஒரு கண்ட்ரி மாத்திரம் ஏதோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை தவிர மித்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்மள ஃபுல்லா சப்போர்ட் பண்ணாட்டாலும் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால இப்ப இருக்கிற நிலையில அவங்க கண்டிப்பா ராணுவ தாக்கல் நம்ம மேல பண்ணாங்கன்னா ராணுவ தாக்கலை நம்ம கண்டிப்பா இது பண்ணிடலாம். சிவிலியன்ஸ் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. நிச்சயமா சார், நம்ம அந்த அளவுக்கு சொல்லுங்க. இந்த விமானத்தை வந்து குறிப்பா வந்து போக்குவரத்துலாம் முற்றிலும் வந்து நிப்பாட்டிட்டாங்க. இவங்க கீழ்த்தனமா இறங்கி நம்ம நீங்க சொன்ன மாதிரி சிவிலியனை கடத்துறது இல்ல பிளாக்மெயில் பண்றது அது போன்ற நிகழ்வுக்கு வந்து வழிவகுக்கும். ஏன்னா கடைசி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஸ்டெப் அதான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஒண்ணு இல்லாதவங்களுக்கு அதைத்தான் பிடிச்சி தொங்குவாங்க அந்த அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இருக்கு. அவ்வளவு மட்டமா இறங்கினாலும் இல்ல அவ்வளவு மட்டமா இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிற மாதிரி இருக்கு. அப்படி எதுவும் ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிட்டாங்கன்னா பாகிஸ்தானிகள் வெளியேற சொல்லிட்டாங்க. அதுக்கான வேலைகளும் நடக்கு. இந்த மாநிலம் முழுசும் எங்கெங்க இருக்கிறாங்கன்னு கணக்குல எடுத்துட்டு வராங்க. அப்படி ஒரு பட்சத்துல இறங்குற வாய்ப்பு இருக்கா சார் கேக்குறேன். யாருக்குமே அவங்க விமானத்தை கடத்தினவங்க தான், அதனால கேக்குறேன். இன்னொன்னு அந்த விமானத்தை கடத்தினா பாருங்க, IC-814 கர்மான்னு ஒண்ணு இருக்கு. இப்போ அன்கன்ஃபார்ம்ட் ரிப்போர்ட், நேத்து நம்ம நடத்தின தாக்கல்ல அவன் காலி அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு. அவன் டெட் பாடி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதாவது சார் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்லீப்பர் செல்லுன்னு கொஞ்சம் பேர் அனுப்பிச்சு வச்சிருவாங்க. இப்ப இந்த மாதிரி நடக்குது பாருங்க, நைட்ல இதாகுதுன்ட்டு. அப்ப அவன் எங்கேயாவது பதுங்கி இருப்பான். இது நடக்கிற நேரத்துலதான் அவன் வெளியில வந்து அவனோட எங்க துப்பாக்கி எங்க பதுக்கி வச்சிருக்கானோ அதை எடுத்துட்டு இந்த நேரத்துலதான் அவங்க வந்து அந்த கன்ஃபியூஷன் பண்றதுக்கு வருவாங்க. பட் அந்த ஸ்லீப்பர் செல்லு இவங்க என்ன யாரு அப்படிங்கிறத அக்ராஸ் தி பார்டர்ல இருந்தா அவங்களோட ஹேண்ட்லர்ஸ் சொல்லுவாங்க. ஹேண்ட்லருங்கிறவன் அவனை கான்டாக்ட் பண்ணி இந்த நேரத்துல நீ ஜம்முல நம்ம தாக்குதல் நடக்கிறோம் அந்த இதுக்கே இது பண்ணாம அவங்க ஹெட் குவார்டர்ஸே அடிச்சு இப்போ அவங்க ஹேண்ட்லர்ஸாலேயே அவங்களோட ஸ்லீப்பர் செல் யாருங்கிறத கான்டாக்ட் பண்ண முடியல. அதனால நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கீழ்த்தனமா நம்ம சிவிலியன்ஸே இருக்கிற நேரத்துல போய் கொல்றதுக்கு அவங்க கண்டிப்பா துணிவாங்க. ஆனா அந்த நேரத்துல இந்த பலம் அவங்களுக்கு இல்ல. அண்ட் தேவ் பிகம் டோட்டலி வீக்கெண்ட். அந்த வீக்கெண்டா இருக்க நேரத்துல அதை அடிச்சு அவங்க முதுகு எலும்ப ஒடிச்சு இது பண்றதுதான் நம்மளோட எய்ம். நெக்ஸ்ட் 10 days டெஃபினட்டா குரூஷியலா இருக்கும். கேஷுவலிட்டிஸ் இருக்கும், நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லல. ஒரு போருக்கு போகும்போது ஒருத்தன் கூட சாக மாட்டான்னு சொல்லல. இது வரைக்கும் we have been lucky, very lucky. We will face casualties but we will come out on top. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி. நான் இன்னொன்னு சொல்றேன், இந்த நியூக்ளியர்னு சொல்லி நம்மள பயமுறுத்துறாங்க. நியூக்ளியர் ஸ்ட்ராட்டஜி ஃபார் இந்தியாங்கிறத நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில அதுக்கு தங்க பதக்கம்
எனக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. நிச்சயமா இவங்க சார், சொல்லுங்க. பயப்ப அதனால இந்த பயப்படுறதுக்கெல்லாம் ஒரு அளவுக்கு மேல பயம் தீந்துருச்சு. இப்போ பயப்பட வேண்டியது பாகிஸ்தான் ஆத்தங்கவாதி தான், நாட் இந்தியன் சார். அண்ட் சாக்ரிஃபைசஸ் வில் ஹாவ் டு பி தேர், பட் we will come out on top. Thank you for having me on your channel. தேங்க்யூ, நன்றி சார், நன்றி சார்.